பேச்சுனாவே தப்பாக தான் எழுதுவேன். என்னையை கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து 1-2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுதுனே இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் திரும்பி எல்லோரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் ஜெய்சான், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு கதை சொன்னோடனே, அதாவது நான் அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்டே கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனாக நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குவேன், ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் ஏற்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லோரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்காக பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு. இந்த திரைப்படத்தில் இருக்கும் அமேசிங்கான ஸ்டண்ட்ஸை நமக்காக கொடுத்த கருடன் அண்ட் கிங் ஆஃப் கோத்தா போன்ற திரைப்படங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆர்டிஆர்எஸ் மகேஷ் மேத்யூ அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். கருடனோட வெற்றி விழா இதே ஸ்டேஜில் தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதோட இப்போ மாமனோட ஆடியோ லான்ச்சும் இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியன் இருக்கிற கருடன் பண்ண ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் இதே மேட்டில் நான் இந்த ஸ்டேஜில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கணேஷ் சிவா சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம்.
மாமன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோடய கெரியரில். இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்தையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்தையும் ஏமாத்தாது. இதை தாண்டி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றது மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த். ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி இதை கொலாபரேட் பண்ணுறேன். இது மாதிரி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு ஃபினாமினலான ஆக்டர், இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரானரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். சுவாசிகா மேம் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெஷாம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கேஸ்டிங் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் இதை தாண்டின ஒன்றா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது தாய்மாமன்னா என்னோடய மாப்பிள்ளை ஆதித்துக்கு நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இனிய மாலை வணக்கம். குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தான் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது, குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் ட்ரெய்லர் உண்டாக்குற தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெய்லர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமனில் நடந்தது. இன்றைக்கி ஒரு பாட்டு போட்டால் அழுகியே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சி திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவர் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சிட்டு திரும்புகிறார். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்மளோட கண்ணில் நீரை தழிய வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர், நான் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் கூட இருக்கிற பாலசவங்க எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாமெல்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க. நல்ல படங்களை, தரமான படங்களை, இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும். நிறையா வருஷத்துக்கு ஒரு 10 படம் வந்தால் தான் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்மளோட குழந்தைகளும், நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும், இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி. என் அன்பு தம்பி குமார், அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கேன். அது வந்து சூரிய அன்பு குமார் மேலே வச்சுக்கிற அன்பா, குமார் சூரிய மேலே வச்சுக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு அது அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி அது எல்லாமே இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய திரையுலக வாழ்க்கையை பார்த்துரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள். அவர் இந்த படத்தை வெளியிடுறது எனக்கு மிக மகிழ்ச்சி. அவர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதம் ஜெயிக்கும், சினிமா ஜெயிக்கும், வியாபாரம் ஜெயிக்கும். அவருக்காக அந்த படம் ஜெயிக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதே போல் இந்த படத்தில் இப்படியே ஒரு
உயிரும் உணர்வுமாக இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரிக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சதான்னா அது கிடைக்காது. ஏன்னா சூரியனோட எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரியோட மனசுக்கு, அவரோட செயலுக்கு, அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. ஜெயித்தாலும் நினைத்து நின்றதாக வரலாறு கிடையாது. இந்த தொழிலுக்கு துரோகம் செய்கிற யாருமே நினைச்சதாக வரலாறு இல்லை. அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வம் மாட்ட, இதையும் ஒரு குழந்தையாட ரசித்து செஞ்சுட்ருக்கீங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு எடுத்து செல்லும். இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி உங்களோட அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்பேன் கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சூரியனை பற்றி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி எல்லார் முகத்துலையுமே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி கள்ளக்கபடம் இல்லாத அந்த அழகான சிரிப்பு என்றென்றும் உங்கள் முகத்தில் இருந்து கொண்டே இருக்கட்டும். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர், இவர் வந்து ஒரு திரைப்படத்தை பற்றி பேசுகிறாருன்னா அது 5 ஸ்டார் ஹிட் தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய 5 ஸ்டார் கதிரேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது மாமன் படத்தை சொல்லலாம். ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு இணையான உறவையும் பாசத்தையும் குடும்பத்தில் செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மாமன் கேரக்டர். அப்படி ஒரு குடும்ப பார்க்கான ஒரு படத்தை வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பத்தில் எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் வந்து அப்படி வாழ்ந்துருக்காங்க. அந்த ராஜகண்ணோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரிய பிரதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு இதாக இருக்கக்கூடிய இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன் படத்தில் பார்த்திங்கன்னா ராசாயன மனசிலே, அரண்மனை கிளியில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் வந்து அண்ணன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் வந்து இன்றைக்கி எனக்கு அந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறத இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு நண்பர் சூரிய பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த நண்பர் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கு வந்து அப்படி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நெருங்கால ஒரு நட்பு இருக்கு வந்துட்டு. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். வந்துட்டு அதற்கு உதாரணம் யாருன்னா நண்பர் சூரி. அவர் ஒரு செல்லமான பங்காளி கூட கூப்பிட்டு சில சமயம் வந்து கொடுக்கு. ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி இந்த வாழ்த்து சொல்லிட்டு உங்களுக்கு அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 நோயாளிகள் டெய்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5-2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபா, சப்பாத்தி 2 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்டக்காக ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒரு உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதான யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். உங்களுக்கு சாப்பிட்டா தான் வந்து திருப்தியாகும். அது கையில் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்தியாக மாட்டோம். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்றைக்கி மென்மேல் இந்த இடத்துல இருக்காருங்க அந்த மேலே தெரிவிக்க. ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சூரியன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா சூரியன் கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டல் உள்ளே போனீங்கன்னா 24 hours ஹாட் வாட்டர் ஃப்ரீ. எல்லா பேஷண்ட்டும் சரி கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும்.
இந்த படத்தை எடுக்கக்கூடிய நண்பர் குமார் அவர்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானே சில சமயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவருக்கும் இந்த படம் மாறும் வெற்றியடைய வேண்டும். டைரக்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் இந்த இசை விழாநாயகன் அவர்களுக்கும் இந்த படம் மாறும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து நம்ம ப்ரொடியூசர் குமார் வந்து எனக்கு கால் பண்ணி பிரதர் கருடனுக்கு அப்புறம், ஏன்னா கருடன் வந்து நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ். ஸோ கருடனுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோடு போயிட்டு கதை கேட்ட உடனே த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. லிட்ரலி வந்து அழுதுட்டோம். கதை கேட்கும் போதே வந்து லிட்ரலி கைடு. ஏன்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற அந்த ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும், எல்லார் லைஃப்லையும் வந்து அதை கடந்து வந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ லிட்ரலி கதை கேட்கும் போது அழுதுட்டோம். முடிச்சுட்டு சூரி பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்குது, நரேஷன் இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து என்ன பிரதர் உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. என்னடா ஒரு ஓகே சொல்லிட்டாரு, ஷூட் போகிறாங்க, உண்மையாக நல்லா இருக்கான்னு கேட்டார். எனக்கு அப்போ புரியல. அவர் ஏன் கேட்டாருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதுக்கு நான் வரேன். ஸோ யார் போகலாம், கம்போசர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே மலையாளமில் ஹெஷாம் சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்கார், ஹிருதயம்லாம் பண்ணார். ஏன்னா ஹெஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும் போது டைரக்டர்கிட்ட வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் ஓகேன்னு உடனே ஐ கால் ஹெஷாம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கதையை கேளுங்கன்னு உடனே கதையை கேட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கால் பண்ணார். நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆஃப்லைட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான் ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போசராக லான்ச் ஆகிறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் மலையாளத்துலேருந்து இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. நீட் யுவர் சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. வரிகள் வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. அண்ட் ஏக்நாத் அண்ட் கன்னடஸ் 3 லிரிசிஸ்ட் இருக்காங்க. என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசராக ஹெஷாமை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் ஒரு நாள் ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாரு. படத்தை பார்த்தேன். நரேஷன் எந்த அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினிட் டைம்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து இதுவே இல்லை, அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ கிட்டத்தட்ட லிட்ரலி வந்து ஒரு 5 to 7 இடத்துல வந்து நானும் என் டீமும் அழுதுட்டோம். அப்படி இருந்தது. சூரி பிரதர் கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டோம் பிரதர் கம்ப்ளீட்டாக அப்படின்னு உடனே அவர் அப்போ வந்து உண்மையாக பிடிச்சிருக்கான்ற கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்லும் போது தான் பிடிச்சிது. பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது, அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படியா பிரதர் எனக்கு தெரியாதுன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டாரு. உங்களுக்கு சொல்லலையா, இது என்னுடைய கதைன்றது உங்களுக்கு சொல்லலையா, யாரும் சொல்லலை, சத்தியமாக தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டாரு. அப்புறமா தான் பிடிச்சிது, சரி அவர் லைஃப்பில் நடந்த கதையை அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டார். நான் கால் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு. கடைசியாக டைரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லோரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக நின்றுட்டு இருந்தார். என்ன பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு படம் முடிச்சிருக்கா அப்படின்னு. பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? இல்லை நம்ம படம் 16th வருதே அதனால் பயமாக இருக்குதுன்னு சொன்னார்.
ஏங்க ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமாக வரீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்தளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் குட் இதுவாக இருக்கட்டும், அதை விட 100 டைம்ஸ் இருக்குங்க நம்ம படத்தில். தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் பயங்கர இதாகிட்டார். உடனே அவர் வந்து சூரி பிரதர்கிட்ட சொல்லி, இது சும்மா ஒரு இதுக்காக மேடைக்காக சொன்னேன்னு இல்லை, அவர் நம்பலை நான் சொன்னதை. நான் வேணால் வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க, உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க, கன்மையாகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டேன் பிரதர். ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ ஹாப்பி டு கொலாபரேட். ப்ரெசன்ட் மீடியா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். எண்ணம்போல் வாழ்க்கை அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த இவர் நம்ம நண்பர் குமார் கூட கடன் படத்துலேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போருந்து அவர் அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு இதை தன்னகத்தை கொண்டுள்ள குமார் அவர்கள் அப்போருந்து இந்த படத்தை ஃபாலோ பண்ணியிருந்தேன். திருச்சிக்கு 3 நாள் படப்பிடிப்புகளில் போயிருந்தேன். இந்த படத்தை பொறுத்தளவு இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு கேட்கல, உழைப்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லா மீடியாக்கள் உங்கள்கிட்ட தான் அந்த இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பெரிய வணக்கம் உங்களுக்கு. அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க, கண்டிப்பாக இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிவிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழகாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளெஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேராக இருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
எல்லா புகழும் ப்ரொடியூசருக்கே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாருக்கு தாயாகவும் அமரனுக்கும் ஸ்டாராகவும் தாயாகவும் இன்னைக்கு நமக்காக இந்த மேடைக்கு வருகை தர ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் கீதா கைலாசு மேம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவங்களுக்காக. வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. மைக் டவுன் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ், விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்து அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறையா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. Thank you so much, Geeta ma'am. அடுத்தபடியாக Forever Young, Forever Swag, ஜெயபிரகாஷ் சார், formerly known as JP sir, may I please request you to join us on stage. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருக்கு. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் தான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் வில் அகாமடேட் தட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். ஒருத்தன் போதும் அவங்க 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப எதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு, அம்மாட்ட பேசணுமா. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு.
இவன் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறேன், நான் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டைலாக், ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும். அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரிய சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வரதான் சார், உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தோடனே பார்க்கும்போதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோடனே சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி பொழுது எனக்கு ஜோஷில் போய்டும், ஓ நல்லா இருக்கு. மோதர் சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு சொன்னேன்னா நான் அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்குலாம் அவங்களாம் இயல்பாக வருது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம், எதனா அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட் எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அதை அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனாங்க, நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்மளை அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துருக்கு. என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த் பேசிகிட்டு இருக்கலாம், ஒம்பளுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இஸ் கிவன் அஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நாட் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லா கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் எல்லாத்துக்கும் மேலே சாரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஓகேவா? கொஞ்சம் கேளுங்க. என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோடய மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்றைக்கி பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு.
சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.